இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் 19 நாட்களை கடந்தும் கூட இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஏற்கனவே இந்த போரால் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் கடும் சேதத்தினை சந்தித்து வருகின்றன. ஹோர்முஸ் நீரணை மூடப்பட்டதால் உலக நாடுகள் கச்சா எண்ணெய் எரிவாயுவிற்காக காத்திருக்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இந்த காரணங்களால் உலக நாடுகள் டிரம்பின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருக்கின்றன. தன்னுடைய செல்வாக்கு சரியக்கூடும் என்று அஞ்சிய டிரம்ப் ஹோர்முஸ் நீரணையை திறக்க தங்களது போர் கப்பல்களை அனுப்புமாறு டிரம்ப் நட்பு நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அவரின் கோரிக்கையை எந்த நாடும் ஏற்கவில்லை. இதனால் ஈரானுக்கு எதிரான போரினை கைவிடவோ தொடரவோ முடியாத ஒரு சூழலுக்கு டிரம்ப் தள்ளப்பட்டு இருக்கிறார். இந்நிலையில் டிரம்பின் முடிவு தவறு என்பதை தனது பதவியை ராஜினாமா செய்து அமெரிக்காவின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் நிரூபித்திருக்கிறார். அமெரிக்காவின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குனர் ஜோ கென்னட் தான் அந்த அதிகாரி. இது குறித்து அவர், அதிபர் டிரம்ப் மிகுந்த ஆலோசனைக்கு பிறகு தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவின் இயக்குனர் பதவியில் இருந்து இன்று முதல் விலகுகிறேன். ஈரானில் நடக்கும் இந்த போரை எனது மனசாட்சியின்படி என்னால் ஆதரிக்க முடியாது. ஈரான் நமது நாட்டுக்கு எந்த உடனடி அச்சுறுத்தலையும் தரவில்லை. இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த அமெரிக்க லாபியின் அழுத்தம் காரணமாகவே நாம் இந்த போரை தொடங்கினோம் என்பது தெளிவாக தெரிகிறது. 2016, 2020, 2024 தேர்தல்களில் நீங்கள் முன்வைத்த வெளியுறவு கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன். ஜூன் 2025 வரை மத்திய கிழக்கு நாடுகளின் போர்கள் அமெரிக்க வீரர்களின் உயிரையும் செல்வத்தையும் வீணெடுக்கும் ஒரு வலை என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள். உங்கள் முதல் ஆட்சியில் ஒரு முடிவில்லாத போருக்குள் சிக்காமல் இராணுவ பலத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதில் நீங்கள் சிறந்த அதிபராக இருந்தீர்கள். ஆனால் இந்த ஆட்சியின் தொடக்கத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகளும் அமெரிக்க ஊடகங்களும் சேர்ந்து ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். ஈரான் அச்சுறுத்தலாக இருப்பதாக உங்களை நம்ப வைத்து போருக்கு தூண்டினர். ஈராக் போரின் போது பயன்படுத்தப்பட்ட அதே தந்திரத்தை இப்போதும் பயன்படுத்தி நம்மை ஏமாற்றியுள்ளனர். போர்க்களத்திற்கு 11 முறை சென்ற ஒரு வீரனாகவும் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு போரில் தனது மனைவியை தொலைத்தவனாகவும் அமெரிக்க மக்களுக்கு பயன் தராத இந்த போருக்கு அடுத்த தலைமுறையை அனுப்ப என்னால் முடியாது. ஈரானில் நாம் யாருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் நினைத்தால் இந்த தவறான பாதையை இப்போதே மாற்றி நாட்டை சரியான வழிக்கு கொண்டு செல்ல முடியும். உங்கள் ஆட்சியில் பணியாற்றியதை கௌரவமாக கருதுகிறேன் என நீண்ட விளக்கம் ஒன்றையும் அளித்திருக்கிறார். டிரம்பின் முக்கிய அதிகாரி ஒருவரை திடீரென்று இப்படி ராஜினாமா செய்து போருக்கு எதிராக பேசியிருப்பது சர்வதேச அரங்கில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னதாக இந்த போரினால் அமெரிக்கா ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்தித்து இருப்பதாக தகவல்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது.